திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் யோவான் 15:1 தான் நான் எடுத்துக்கொண்ட மத்திய வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். திராட்சை தோட்டம். இப்ப இந்த திராட்சை தோட்டம்னா திராட்சை தோட்டம்னு ஒண்ணு இருந்தாதான் திராட்சை தோட்டக்காரர் ஒருத்தர் இருக்க முடியும், அங்க செடி இருக்க முடியும், கொடிகள் இருக்க முடியும். அப்ப அந்த திராட்சை தோட்டம்ன்றது என்னது? பரலோகம். பிதா எங்க இருக்கிறாங்க? பரலோகம். அதாவது அவருடைய ராஜ்யம் பரலோகத்துல இருக்குது. அப்ப இங்க ஒரு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, திராட்சை தோட்டம்ன்றது பரலோகம். திராட்சை தோட்டக்காரர் யாரு? பிதா. இங்கே சொல்லிடுறேன், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப அந்த திராட்சை தோட்டத்துல இருக்கிற செடி ஒரே செடி. அந்த செடி என்னது? திராட்சை செடி. ஓகே. அந்த செடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு செடி சின்னல வளரும் போது அந்த மெயின் ஸ்டெம் கூட என்ன இருக்கும்? ரொம்ப வீக்கா இருக்கும். அது வளர்ந்து ஸ்ட்ராங், ஃபார் எக்ஸாம்பிள் மரம் கூட நம்ம பார்க்கும்போது வளர்ந்து ஸ்ட்ராங் ஆன பிறகு அந்த ஸ்டெம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை அடிச்சு வெட்டி எடுக்கணும்னாலே அது ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா அதே இது எலசா இருக்கும்போது என்ன, ஈஸியா கிள்ளி கூட என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். அப்ப அவர் திராட்சை செடி. செடி கிரீப்பர் தான். திராட்சை செடி கிரீப்பர் தான். ஆனா யார் திராட்சை செடியா இருக்கிறது? தேவன். அப்ப தேவன் திராட்சை செடியா இருக்கும் போது கிரீப்பருக்கு இருக்கிற பலவீனம் அதுல இருக்காது. அதுல தேவையான ஸ்ட்ரென்த் அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். அவர் தான் செடி. அப்ப அவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பார். அவரை அசைக்க முடியுமா? நம்மளால அசைக்க முடியாது. அப்ப அவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பார். அதுல இருக்கிற கொடிகள் ஒரு மரத்துல பார்க்கும்போது இனிஷியலா வரும்போது அந்த ஸ்டெம்மே எப்படி இருக்கும்? பலவீனமா தான் இருக்கும். அது மேல வர வர கொஞ்சம் கொஞ்சமா இங்க என்ன பிரான்ச் விடும். அந்த பிரான்ச்சும் இனிஷியலா பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப பலவீனமா தான் இருக்கும். ஆனா நாட்கள் போக போக அது பலப்பட்டு மெயினான பிரான்ச் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்ன பண்ணும்? சின்ன சின்ன பிரான்ச் விட தொடங்கும். அது பலவீனமா இருக்கும். அப்புறம் அந்த பிரான்ச்சும் ஸ்ட்ராங் ஆகும். இப்ப நம்ம தேவன் 2000 வருடத்துக்கு முன்பதாக அந்த செடியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல விதைக்கப்பட்டாச்சு. அந்த மரம் அழகா துளிர்த்து நல்ல பலம் அடைந்திருக்கு. இல்லைன்னா எத்தனையோ பேர் அழிக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா அழிக்க முடியல. இப்ப முதலாவது நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் தண்ணி ஊத்தி நம்மளை வளர்க்கும் போது யாராலையும் என்ன பண்ண முடியாது? நம்மளை கிள்ளி கூட போட முடியாது. என்ன பலவீனமா இருந்தாலும் யாராலும் கிள்ளி கூட என்ன பண்ண முடியாது? நம்மளை போட முடியாது. ஏன்னா அவர் திராட்சை தோட்டக்காரர். திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய வல்லமை நம்ம கிட்ட இருக்கும்போது, அவருடைய சாப்பாடு, அவருடைய தண்ணி நமக்கு கிடைக்கும் போது நம்மளை பலவீனப்படுத்த முடியாது. பலவீனப்படுத்த முடியாது. நம்ம திராட்சை கொடியா இருந்தாலும் செடி ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நமக்கு தேவையான போஷாக்கு நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த போஷாக்கை நம்ம ஒழுங்கா என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். ஆனாதான் வேற எதுனாலும் சும்மா தொடறதுக்குள்ள என்ன ஆகும்? முறிந்து விழும் இல்லையா? செடியில இருந்து நமக்கு தேவையான போஷாக்கு எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம எவ்வளவு தூரம் அதை எடுத்துக்கிறோம்ன்றது முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. சோ முதலாவது நம்ம பார்க்கிறோம் 3 இந்த 1 கொரிந்தியர் 12 நம்ம பார்க்கிறோம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க பார்க்கும்போது நான் தான் இம்பார்ட்டன்ட், அவன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமான்னு அப்படி கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. அப்படி வரும்போது, ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால், திராட்சை தோட்டக்காரர் தண்ணி ஊத்தலனாலும் திராட்சை செடி பாடுபடும். திராட்சை செடி ஒழுங்கா வளரலன்னா திராட்சை கொடி பாடுபடும் இல்லையா? அது எல்லாமே எப்படின்னா அவயவங்கள். அப்ப அந்த அவயவங்கள் பாடுபட்டால், அதாவது ஒரு அவயவம் பாடுபட்டாலும் எல்லா அவயவங்களும் என்ன பண்ணும்? அது கூட சேர்ந்து பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நம்ம தேவன் இயேசு கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவம், இப்ப இங்க இருக்கிற ஒருத்தர் காலு, ஒருத்தர் கையும், ஒருத்தர் விரலு, ஒருத்தர் மூக்கு, ஒருத்தர் மொழி, எதுவாய் வேணாலும் வச்சுக்கலாம்.
ஆனா நம்ம எல்லாரும் என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் யாரு, தேவன் இல்லையா? ஒரே மாம்சத்துல இருந்துதான் நம்ம என்ன பண்றோம், அப்பமும் திராட்சரசமும் எடுக்கிறோம் இல்லையா? அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் அவரோடு இணைந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம். அவரிடத்துல இருக்கிற அந்த பலன் நமக்குள்ள இருக்கணும். அதனால்தான் அவர் திராட்சை செடி, நம்ம திராட்சை கொடிகள். தேவனை நம்புகிறவர்கள் திராட்சை கொடிகள். திராட்சை கனின்றது தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த திராட்சை செடியில பூக்கும் போது அவங்க கனிகளா மாறுறாங்க. ஓகே, சோ நம்ம வந்து இப்போ ஒரு முதலாவது என்ன பாக்குறோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம். திராட்சை தோட்டம்ன்றது தேவ ராஜ்யம். திராட்சை செடி ஆவிய இயேசு கிறிஸ்துவானவர். அதை பண்படுத்துறது யாரு? பிதா. எல்லாத்தையும் பிளான் பண்றவர் தான் என்ன பண்றாரு, அதை பண்படுத்துகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஆனவர் எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன போஷாக்கு வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார், என்னென்ன வல்லமை வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நம்ம தான் என்ன பண்ணணும், அதுல இருந்து வல்லமையை எடுத்து புது கனிகளை உருவாக்கணும். நம்ம கிட்டதான் கனிகள் வரும். திராட்சை செடியில கனி வராது, கொடியில தான் கனி வரும். கொடிகளாகிய நாம தான் என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு சொல்லி என்ன பண்ணணும், கனிகள் வர்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்ம எடுக்கணும். சோ இது முதலாவது காரியம். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது நாம் எல்லாம் தேவனுடைய அவயவங்கள். இந்த தோட்டத்துல உள்ள முக்கியமான ஒரு காரியம் செடி. செடி மட்டும் வளர்ந்துட்டு கொடி இல்லைன்னா, கொடி இல்லாத இடத்துல பழம் வராது. சோ செடி மட்டும் வளர்ந்துட்டு இயேசு கிறிஸ்து மட்டும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம ஒண்ணுமே செய்யலைன்னா ஒண்ணும் வராது. ஆனா போஷாக்கு இயேசு கிறிஸ்துட்ட இருந்து வருது. செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம செய்யணும். இது முதலாவது காரியம். ரெண்டாவதாக திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்றாராம், 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நான் கிறிஸ்துவன் தான், நான் ஏசப்பாக்குள்ளவன் தான், நான் ஏசப்பாவை நம்புறேன், ஏசப்பா கூட இருக்கிறேன். ஆனா நான் போய் எதுவும் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் போய் எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன் போய் செய்ய மாட்டேன். தேவன் எல்லாருக்கும் கட்டளையிட்ட ஒரு கட்டளை என்ன, போங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரையும் தேவனிடத்துல கொண்டு வாங்க. இது ஒரு பிரதான கட்டளை. கிறிஸ்தவன் என்றாலே ஒரு பிரதான கட்டளை என்ன, நம்ம வாயை திறந்துதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள், நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்காக ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். அப்பா அவங்களும் உண்மை நம்பணும்ப்பா, அவங்க கிட்ட வந்துடணும்ப்பா. இந்த காலத்துல கிறிஸ்தவர்களுக்கும் ஜெபிக்க வேண்டியதா இருக்குது. முந்தின காலத்துல அது தேவைப்படல. இந்த காலத்துல பேர் கிறிஸ்தவர்கள் அநேகரா இருக்கிறார்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்ல. பேர் கிறிஸ்தவர்கள் அநேகரா இருக்கிறார். அப்ப எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டியது இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணும் போதே தேவன் வழியை திறப்பார். ஒரு பைபிள் கொடுக்கலாம், ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம். நீங்க வந்து வேற ஒண்ணும் இல்லை, உங்க இடத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு உட்கார்றது, சாப்பிட்றதுக்குனால ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள். மத்தவங்கள்ட்ட கட்டாயம் போய் இப்படி சொன்னாதான் அவங்க தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கிறோம், நடக்கிறோம், என்ன செய்யறோம், எப்போ டெய்லி ஜெபிக்கிறோம், ஜெபிச்சு ஒன்னொன்னு செய்யறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த பையன் ஜெபிச்சுட்டு எல்லாம் செய்யறாங்க, எப்படியும் நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுப்போம். முதல்ல ப்ரேயர் ரிக்வெஸ்டா வரும், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோ. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க எப்படி இருக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு பேசும்போது, அவங்க ஏதாவது பேசும்போது அதுக்கு நம்ம பதில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு சுவிசேஷம் போய் சேரும். ஏதாவது ஒரு விதத்துல தேவன் எப்படி நம்மளை வழி நடத்துகிறாரோ அந்த விதத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். முதல் ஈஸி வேலை ஜெபம் பண்றது. ஆனா சாத்தான் ஜெபம் பண்ண விட மாட்டான், அதனையும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லேஸ்ல மத்தவங்களுக்கு நமக்கே ஒழுங்கா ஜெபம் பண்ண விட மாட்டான், இல்ல மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னா அவனுக்கு பயம் உண்டாகும், அதனால அதையும் செய்ய விட மாட்டான். ஆனா ஈஸி வேலை, நமக்கு பிரச்சனை இல்லாத வேலை இது ஜெபம் பண்றது. தேவன் அழகா கேட்பார், நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்றோம், முட்டி போட்டு ஜெபம் பண்றோம் அப்படின்னாலே இமீடியட்டா என்ன, தேவ தூதர்கள் உடனே வந்துருவாங்க. ஒருவேளை நமக்கு பதில் வருவதற்கு டிலே ஆகலாம். தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, தானியேல் முழங்கால் போட்ட அந்த நிமிஷமே அவனுக்கு பதில் மேல இருந்து வந்துச்சு. ஆனா அவருக்கு வந்து சேர்றதுக்கு 1 வாரத்துக்கு மேலாச்சு.
அவர் முட்டி போட்ட உடனே பரலோகத்துல இருந்து பதில் வந்துருச்சு. அவன் எதுக்கு கேட்க போறான், என்ன கேட்க போறான், எல்லாம் தேவனுக்கு தெரியும். பதில் உடனே அனுப்பிட்டாரு. ஆனா சாத்தான் விடல. நடுவுல சாத்தான் என்ன பண்ணிட்டான், பதில் அவருக்கு தானியலுக்கு கிடைக்காதபடி தடை பண்ணிட்டான். ஆனா தேவன் விடல. ஏன் நான் அப்பவே பதில் அனுப்புனேன், ஏன் இன்னும் அவனுக்கு பதில் போகல, அவன் இன்னும் ஜெபிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போதுதான் இங்க தடைப்பட்டு இருந்ததை பார்த்து, போ உடனே போ மிகாவேல் தூதனை அனுப்பி அவனுக்கு கிடைக்க வேண்டிய பதிலை தேவன் கொடுத்தார். அதனால லேசில சாத்த விட மாட்டான். ஆனா நம்ம ஜெபிக்க தொடங்கின உடனே பரலோகத்துக்கு கட்டாயமா என்ன போயிடுது, நம்முடைய விண்ணப்பங்கள் போயிடுது. ஒருவேளை வர்றதுக்கு தாமதமா இருக்கலாம், அதுல சந்தேகப்படவே வேண்டாம். நான் அநேக நேரம் ஜெபம் பண்ணிக்க, நான் ஜெபம் பண்றது சரியா, ஏசப்பா கிட்ட கேட்டிருக்குமா அப்படின்லாம் நிறைய நினைச்சது உண்டு. ஆனா ஒவ்வொருத்தரையும் எனக்கு அதோடைய பதில் கிடைக்கும் பொழுது நல்லா தெளிவா என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொன்றும் நம் மனதுல நினைக்கிறது கூட என்ன பண்ணிடுது, தேவனுடைய சன்னிதானத்துல போயிடுது. மனதுல நினைக்கிறது கூட அநேக காரியங்கள் நான் சொல்லலாம். மனதுல நினைக்கிறது கூட என்ன பிரேயரா பண்ணியிருக்க மாட்டோம். சிலர் நான் ஈவன் சொல்லியிருந்தேன், ஒரு தடவை நாம ஒரு இடத்துக்கு போனப்போ, ஏதோ ஒரு பெண்கள் ஐக்கிய சங்கமுக்கு போனப்போ, இங்க நம்ம அதே போல பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு அங்க போய் நினைக்கதான் செஞ்சேன், பிரேயர் கூட பண்ணல. அங்க போய் நினைக்கிறேன், அடுத்த வாரம் இங்க வரும்போது எல்லாரும் ரெடி ஆகி நீங்க இங்க இருந்து டிராமா போட்டீங்க, ஞாபகம் இருக்குதா என்னமோ எனக்கு தெரியல. அது ஆச்சரியமா இருந்தது. மனதுல நினைத்தது நான் அவங்க கிட்ட சொன்னேன், என் ஹஸ்பண்ட மட்டும்தான் சொன்னேன். மனதுல நினைச்ச ஹஸ்பண்ட சொன்னேன், பிரேயர் மாதிரி கூட பண்ணல. நெக்ஸ்ட் இயர் இப்படி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான் என் மனதுல இருந்ததே தவிர பிரேயர் கூட பண்ணல. ஆனா தேவன் அத அங்க நான் வேற இடத்துல இருந்து நான் யோசிக்கிறேன், இங்க எல்லாருடைய மனதுல பேசி அவங்க பிராக்டிஸ் பண்ணி அவங்க ரெடியா இருந்தாங்க மறுவாரம். இதுதான் தேவனுடைய செயல். He is ready. எப்பவும் நம்முடைய ஜெபத்துக்கு காது கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. அவர்கிட்ட டிலே ஆகுறதே கிடையாது, சாத்தான் தடுப்பான். ஆனா நம்ம ஜெபம் எப்பொழுதும் கேட்கப்படுது. அதனால அதுல எந்த கேள்விக்குறியும் கிடையாது. ஆனா நம்ம எப்படி இருக்கணும், அவருக்கு கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். கனி கொடுக்காதவர்களா இருக்கும்போது அதை என்ன பண்றாரா, அறுத்து போடுகிறார். இப்ப தேவ செடியில ஜாயின் ஆகி இருக்கிற கொடி எது, நான் ஏசப்பா நம்புறேன் அப்படின்னு சொல்ற கொடிதான் எதுல ஜாயின் ஆயிருக்கும், செடியில ஜாயின் ஆயிருக்கும் இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் இங்க இருக்கிற நாம எல்லாரும் செடியில ஜாயின் ஆகி இருக்கிற கொடிகள். ஆனா அவர் சொல்ற மாதிரி செய்யலைன்னா அவர் என்ன பண்றாரு, வெட்டி போடுறாரு. நம்மளே என்ன பண்ணுவோம், செடியில கொஞ்சம் காஞ்ச இலை இருந்ததுன்னா, கொஞ்சம் ஒழுங்கா வளராம இருந்ததுன்னா அதெல்லாம் என்ன பண்ணுவோம், தோட்டத்தை பராமரிக்கிறவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வெட்டி போட்டுருவோம். நான் தேவையில்லாம என்ன பண்ணுது, தண்ணியும் எல்லாத்தையும் உரியுது. அதுக்கு பதிலா நல்லா இருக்கிற இடம் என்ன பண்ணட்டும், நல்லா வரட்டும் அப்படின்னு தேவையில்லாதது எல்லாத்தையும் வெட்டி போடுவோம். அந்த கொடியில செடியில இணைந்திருக்கிற கொடிகள் நான் கிறிஸ்தவர்கள். மத்தவங்க அங்க இல்ல, மத்தவங்க அந்த ஸ்பாட்லயே இல்ல. கிறிஸ்தவர்கள் தான் அந்த செடியில இணைந்து இருக்கிறவர்கள். அதுல இணைந்திருந்து நம்ம கனி கொடுக்கலன்னா தேவன் என்ன பண்ணுவார், கனி கொடுக்காதது எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இப்ப நம்ம எப்படி இருக்கணும், கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் அறுத்து போடுறாரா, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடுக்காதது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு கனி கொடுக்கிறது இன்னும் நிறைய கனி கொடுக்கட்டும். கனி கொடுக்கறதுக்கு என்ன பண்றாரு, இன்னும் ஸ்பேஸ் உருவாக்குகிறார். 5 தாலந்து கொடுத்தவருக்கு 10 தாலந்து ஆக்கும் போது என்ன பண்ணாரு, கூட இன்னொரு தாலந்தை கொடுத்தார். ஆனா அதே 1 தாலந்து கொடுத்தாரு. இந்த 1 தாலந்து அவர் 2 தாலந்து ஆக்கியிருந்தாலே போதும், அதுக்கு மேல அவர் எதிர்பார்க்கல. இல்ல அந்த 1 தாலந்த உருப்படியா வச்சிருந்தா கூட போதும், அதுக்கு மேல அவர் எதிர்பார்க்கல. ஆனா 2யுமே அவன் பண்ணல. அப்ப அவங்க கிட்ட இருந்து பிடுங்கி போட்டார். அப்ப நம்மள அறுத்து போட்டக்கூடாது. நாம் ஆல்ரெடி அந்த செடியோடு இணைந்திருக்கிற கொடிகள். இந்த கொடியை என்ன பண்ணிடக்கூடாது, அந்த செடியில இருந்து என்ன பண்ணிடக்கூடாது, அறுத்து போட்டக்கூடாது. அறுத்து போட்டாருன்னா அவ்வளவுதான், போச்சு. திருப்பி ஒட்ட முடியாது, ஒட்டுறது கஷ்டம். ஒட்டுனாலும் அந்த ஒட்டுற இடம் நமக்கு தெரியும். ஆனா தேவன் மன்னிக்கிற தேவன், அதனால அவர் ஒட்டிக்குவாரு. அவர் ஒட்டுனாருன்னா அது ஒட்டும், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அறுத்து போடுகிற செடியா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது.
சோ அது முக்கியமான காரியம். ரெண்டாவது காரியம், அறுத்து போட நம்ம என்ன பண்ணக்கூடாது, உதவி இல்லாதவர்களாக, ஒரு தேவனுடைய காரியத்தை செய்யாதவர்களாக நம்ம இருக்க கூடாது. அவருடைய காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது. மூன்றாவது, அதை அறுத்து போடுறதன் காரணம் என்ன? சுத்தம் பண்ணுவதற்காக. அவர் அறுத்து போடுவதற்கு காரணம் என்ன? நம்மளை சுத்தம் பண்ணுவதற்காக. அப்ப அவர் எந்த கனி அது கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சோ அது என்னது? கனி கொடுக்குது, ஆனா இன்னும் அதிக கனிகள் கொடுக்கணும். எதிர்பார்ப்ப பாருங்க. கனி கொடுக்குது, நான் கொடுக்குறேன், கனி கொடுக்குறேன். இன்னும் டெடிகேட்டடா தேவனுக்குன்னு நான் என்ன பண்ணணும்? ஓடணும். நான் பண்ணது போதும் அப்படின்னு இருக்க முடியாது. இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படியா நம்ம என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்துகிறார் தேவன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப எப்படி நம்ம சுத்தமாக முடியும்? வசனமும் தேவனுடைய உபதேசமும் தான். தேவன் நம்மளை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், தினந்தோறும் சொல்லிக் கொடுக்க அவர் தயாரா இருக்கிறார். கேட்க நாம தயாரா இருப்போமான்றதுதான் கேள்விக்குறி. அப்ப மூன்றாவதாக, அவர் நம்மளை சுத்தம் பண்ணிட்டாரு. நம்ம எப்படி இருக்கிறோமா? சுத்தமா இருக்கிறோமா? அந்த சுத்தத்தை தினந்தோறும் எந்த கரையும் படாதபடிக்கு தினந்தோறும் சுத்தம் பண்ணி நம்மள அதே போல காத்து கொள்ளணும். அது நமக்குள்ள கடமை. வெரி எசென்ஷியல், தேவைப்படுகிற கடமை. தேவன் சொல்றாரு, யாரும் பரிசுத்தவான் கிடையாது, பாவம் இல்லை என்று நாம் சொல்வோம், ஆனால் நம்மை நாமளே வஞ்சிக்கிறோம். அப்படின்னா தினந்தோறும் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையோ இல்ல இவன் நினைவுகள், வார்த்தை மட்டும் நம்ம வைக்க முடியாது. நம்ம எண்ணத்துல இருக்கிற நினைவுகள், தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார். நினைவுகள், அந்த நினைவுகள் கூட தவறா போயிடக்கூடாது. அதனால காலையில எழும்பும் போது, அப்பா தப்பில்லாம நான் பரிசுத்தமா இருக்கணும்னு தினமும் ஜெபிச்சு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். அந்த நாள் முழுதும் முடிச்சு சாயங்காலம் ராத்திரி வரும்போது படுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அப்ப அந்த நாள் முழுதும் நான் ஏதாவது ஒரு வேலை தெரியாதனமாவோ தெரிஞ்சோ தப்பான வார்த்தைகளோ ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி முதலாவது மன்னிப்பை கேட்டு நம்மளுடைய பரிசுத்தத்தை, அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அந்த பரிசுத்தம் அழுக்கப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்குது. பரிசுத்தமும் ரட்சிப்பும் அனுதினம் கிடைக்க வேண்டும். இல்லைன்னா போயிடும். ஏன்னா சாத்தான் அனுதினம் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை எப்படியாவது கீழே தள்ளலாமா பார்த்துட்டேதான் இருக்கான். சோ அவனுடைய ட்ரிக்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம், ஆதாம் ஏவாள் எப்படி விழுந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெளிவா இருந்தது. அவங்க தேவன் சொன்னதையும் தெளிவா அவனுக்கும் சொல்றாங்க. லைட்டா ஒரு ட்விஸ்ட், அப்படி இல்லப்பா, சாவனா நீ சாக மாட்ட, அப்பனா சாவுனா என்னன்னே தெரியாது. லைட்டா ஒரு சின்ன ட்விஸ்ட், அதான் சாத்தானுடைய வேலை. அதனால பரிசுத்தமும் ரட்சிப்பும் அனுதினம் நம்ம பட்டிருக்கணும். காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, ராத்திரி முழுதும் இருக்கிற சிந்தனைகள், நம்ம படுக்கிறதுக்கு முன்னால இருக்கிற சிந்தனைகள் இருக்குது. மறுநாள் காலையில எழும்பி ஜெபிக்கும் போது சில நேரங்கள் கனவுல தேவன் பேசுகிறார், சில நேரங்கள் உபத்திரவத்தினால வர கனவுகள் இருக்குது. எல்லாவற்றுக்காக கட்டி ஜெபிச்சு திருப்பி என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உமக்கு சித்தத்தின்படி இங்க கிளியரா அந்த வசனம் குறித்து, இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள், அந்த சுத்தத்தை நான் காப்பாற்றணும். அந்த சுத்தம் கடைசி பரியந்தம் வரைக்கும் நான் சுத்தமா இருக்கணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், எக்காரணம் கொண்டு நான் விடுபட்ட கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நிமிஷமும் அதற்காக ஜெபம் பண்ணணும். இது மூன்றாவது காரியம். நான்காவது காரியம், இதுலயும் சுத்தம் பண்ணுங்கிறதுக்கு நம்ம எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது, அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்கள் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன்றாரு. இங்க சுத்தம் பண்ணுகிறாரு. அடுத்து சுத்தமாய் இருக்கிறீர்கள். 3 வார்த்தைகள் இங்க வந்துருச்சு. ஓகே, சுத்தத்துக்குள்ளே வார்த்தைகள். அடுத்ததாக மீதி இருக்கிற 4 வசனம், 4ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் தேவன் நம்ம கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டார்.
என்னில் நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். ஒரு இது அவரால் அறுத்து போட முடியும். இவன் யூஸ் இல்ல அப்படின்னா அவர் அறுத்து போட்டுருவார். ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒரு பாசிபிலிட்டியை வச்சு இவன் நல்லவன், என் பிள்ளை, அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரிம் பண்ணி நம்மளை பரிசுத்தப்படுத்தி எல்லாம் பண்ணி அங்க வச்சிருக்கிறார். அப்படி இருக்கிற நம்ம அவரிடத்துல என்ன பண்ணணும், நிலைத்து இருக்கணும். நிலைத்து இல்லாம சில பிள்ளைகள்கிட்ட நம்ம எங்கேயாவது ஒரு இடுக்கான இல்ல ரொம்ப கூட்டமான இடத்துல போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைகளை கை பிடிப்போம் இல்லையா? கை பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், இந்த பிள்ளைங்க சில பிள்ளைங்க அமைதியா கை பிடிச்சோன்னா அப்பா கூட அம்மா கூட கை பிடிச்சிட்டு போவோம். ஆனா சில பிள்ளைங்க என்ன பண்ணும், கைய முறுக்கி 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 எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் முறுக்கி என்ன ஃப்ரீயாகி போகிறதுக்கு நினைக்கும். அந்த குழந்தைக்கு தெரியாது கூட்டம் அதிகமா இருக்குது, அம்மா அப்பா விட்டு நான் தான் தொலைஞ்சு போயிருவேன்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. குழந்தை என்ன எக்ஸைட்டட், அது பாரு நான் இதை பார்க்கணும், அம்மா என்ன அங்க கொண்டு போன, நான் அதை போய் பார்க்கணும், இதை போய் பார்க்கணும். அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் பிடித்தமா இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போறதுக்கு அந்த குழந்தை துடிக்குது. இதேதான் அந்த செடியில நடக்குது. தேவன் செடியா இருக்கிறாரு, நம்மளை பிடித்து இருக்கிறார். நம்ம ஒழுங்கு மரியாதை அவருடைய பிடிக்கு கட்டுப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவரோடு நிலைத்திருப்போம். அவர் நம்மளோடு என்ன பண்ணுவாரு, நிலைத்திருப்பார். இல்ல இந்த பிள்ளைங்க மாதிரி என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அவர்கிட்ட மொரண்டு பிடிச்சோம்னா கொஞ்ச நாள் பார்ப்பாரு, அப்புறம் ஒரு டைம் என்ன பண்ணிடுவாரு, விட்டுருவாரு. தேவன் விட்டுருவாரு. சரி போ. நம்ம இதை பைபிள் அழகா பாக்குறோம். இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு தடவையும் அவங்க தப்பு பண்ணும்போது, நீ தப்பு பண்ற, ஒவ்வொரு தீர்க்கதரிசியோட கூட சொல்லி தப்பு பண்ற பண்ணாத, தப்பு பண்ற பண்ணாத, அவங்க கேட்காம இருக்கும்போது சரி போ, அந்நியர்கள் கையில அவங்களை ஒப்பு கொடுக்கிறார். அப்புறம் திருப்பி அங்க ஒரு 70 வருஷம் இல்ல சில வருடங்கள் கிடந்து பாடுபட்டு அவங்களுடைய அடியிலையும் நிதியிலையும் பாடுபட்டு ஐயோ தேவனே என்னை காப்பாற்றுற போது தேவன் போய் காப்பாற்றுகிறார். இது பைபிள்ல நீங்க பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டுல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். அதே இதுதான் இங்க புதிய ஏற்பாட்டுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்மளை பிடிச்சிருக்கிறாரு, நம்ம அவர் இடத்துல நிலைத்திருக்கணும். அப்பதான் அவர் நம்ம இடத்துல நிலைத்திருக்க முடியும். நான் நிலைக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நடப்பேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அங்க போறேன், இது பிடிச்சிருக்கு இங்க போறேன், நீங்க சொல்ற மாதிரி நடக்க மாட்டேன், நான் கொஞ்சம் பாலிஷ்டா நடப்பேன், என் இஷ்டத்துக்கு நடப்பேன் அப்படின்னு எல்லாம் இது பண்ணோம். நான் கொஞ்ச நாள் சொல்லி பாப்பாரு, அதுக்கப்புறம் விட்டாருன்னா நம்ம இடம் எங்க, 4ஆம் வசனத்துல கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களால என்ன பண்ண முடியாது, கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்க முடியாதுன்னா முந்தினதுல என்ன சொல்லிட்டாரு, கனி கொடுக்காத கொடி எதுவும் அதை அறுத்து போடுவேன். நீங்க என்கிட்ட நினைச்சிடலன்னா உங்களால கனி கொடுக்க முடியாது, கனி கொடுக்க முடியாதுன்னா நான் அறுத்து போடுவேன். இங்க அடுத்து என்ன சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களுக்கு ஒன்று செய்ய கூடாது. நீங்க என்கிட்ட நிலைச்சில்லைன்னா உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க என்ன நினைச்சாலும் பண்ண முடியாது. நிலைச்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். வெளியில ஏற்கனவே அவர் நம்ம வெட்டி இது போட்டோம்னா என்ன ஆகும், காஞ்சி போய் அதுல ஒண்ணுமே இல்லாம இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ இங்க வெட்டி என்ன பண்ணுவாரு, அது கூட போட்டுருவாரு. அப்ப அது எப்படி உலர்ந்து போச்சோ அதே போல நம்மளும் என்ன பண்ணிடுவோம், உலர்ந்து போயிடுவோம், ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். உலர்ந்து போறது மட்டும் இல்ல, எரிந்தும் போகும். ரொம்ப தெளிவா தேவன் அவ்வளவு அழகா தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள முழு அர்த்தத்தையும் இந்த 8 வசனங்களுக்குள்ளாக அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுத்திருக்கிறார். அதாவது நம்ம அவரோடு நிலைச்சிருந்தாதான் அவர் சந்தோஷமா நிலைச்சிருப்பாரு. இதுலயே அந்த எசேக்கியேல் 37 கடைசியில சொல்லுகிறாரு, அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். எப்போ, அவங்க பரிசுத்தமா இருக்கும் போது,
அவங்க வந்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நான் அவங்கள சுத்தம் பண்ணுவேன். சுத்தம் பண்ணும்போது என்ன இருப்பேன்? நான் அவங்க தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அவருடைய ஜனமாக இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு கிருபை நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த கொடியில இணைந்திராவிட்டால், இல்ல நான் இருக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன், ஒழுங்கா வர மாட்டேன், என் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னா ஒரு டைம் அவர் கிரிப் எடுத்துருவாரு. ஏன்னா அவர் கிரிப் பிடிக்கிற வரைக்கும் தான் இது நிற்கும். அவர் கிரிப் எடுத்தாச்சுன்னா இது அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அது உலர்ந்து போயிடும், எரிந்தும் போயிடும், நிக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? அவரிடத்துல அவர் நம்மள இன்னும் பலமா பிடிக்கிறதுக்கு, தேவன் நம்மள பலமா பிடிச்சா நம்ம எங்கேயா தப்பி கீழே விழுவோமா? விழமாட்டோம் இல்லையா? எக்காரணம் கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாது? இங்க இருந்து அவர் பிடித்து கொண்டாரானா நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்ம வேற யார் எப்படி பிடிச்சு இழுத்தாலும் முடியாது. அவங்களால நம்மள இழுத்தெடுக்க முடியாது. அப்ப அதுதான். அப்ப அடுத்தது 5ஆம் வசனத்துல சொல்றாரு, நிலைத்திருக்கிற கனி, 4ஆம் வசனம், என்னிடத்துல நிலைத்திருக்கிறவர்கள் நானும் உங்களிடத்தில் நிலைத்திருப்பேன், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அது உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ, என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள். என் பிதாவும் என்ன? பிதா யாரு? திராட்சை தோட்டக்காரர் இல்லையா? திராட்சை சூப்பரா பெருசு பெருசா வந்த தோட்டக்காரருக்கு என்ன சங்கடமாவா இருக்கும்? சங்கடமாவா இருக்கும். அவர் அதுக்கு தானே அதை வளர்க்கிறாரு. அவர் அதுக்கு தானே அதை வந்து இன்னும் நல்லா வரணும் பேணி காக்குறாரு. எல்லாம் மருந்து என்னென்ன வேணும் எல்லாத்தையும் போடுறாரு இல்லையா? போட்டு அது பெருசா அழகா வந்து அவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் தான் இல்லையா? அவருக்கு வந்து ரொம்ப என்னவா இருக்கும்? என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள். அவருக்கு அது வந்து என்னது? ரொம்ப சந்தோஷம், மகிமை. என் பிள்ளைங்க நான் நினைச்சதை விட அதிகமா பண்றாங்கன்னு சொல்லுவாரோ என்னமோ, அது எனக்கு தெரியல. ஆனா அட்லீஸ்ட் நினைச்ச மாதிரியாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப நம்ம வந்து ரொம்ப முக்கியமான காரியம் 4 விஷயங்கள் இன்னைக்கு சொன்னேன். முதலாவது, திராட்சை தோட்டம் பரலோகத்துக்கு சமானம். திராட்சை தோட்டக்காரர் பிதா, தெளிவா சொல்லிது, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப திராட்சை செடி, அங்க ஒரே ஒரு செடி இருக்குது, அந்த செடி இயேசு கிறிஸ்துவானவர். நான் மெய்யான திராட்சை செடி. இந்த செடியில நாம் கொடிகள், அதுல இணைந்திருக்கிற கொடிகள். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் எல்லாரும் கொடிகள், அதுல இணைந்திருக்கிற கொடிகள். ஆனா இணைந்து சும்மா கனி கொடுக்காம இருந்தோம்னா அதை என்ன பண்ணுவாராம்? அறுத்து போடுவார். கனி கொடுக்கிறவர்களுக்கு இடம் கொடுத்து இன்னும் பெருக பண்ணுவார். அது பண்றதுக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். அப்ப அத வந்து அவர் என்ன பண்றாரு? நான் அவங்களிடத்துல இருக்கிற பாவங்களை நீக்கி ரட்சித்து சுத்தம் பண்ணுவேன், பரிசுத்தப்படுத்துவேன்னு எசேக்கியேல்ல சொல்லியிருக்கிறாரு. யோவான்ல அவர் வந்து என்ன பண்றாரு? நான் சுத்தம் அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது 2ஆம் வசனத்துல. 3ஆம் வசனத்துல நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா அவர் சுத்தம் பண்ணிட்டாரு. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்? சுத்தமாய் இருக்கிறோம். சுத்தமா இருக்கிறவங்க அனுதினமும் அந்த சுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான காரியம். காத்து கொண்டு கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். கனி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? அவரிடத்துல நினைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும். ஒரு நாள் பிரேயர் பண்ணிட்டு ஒரு நாள் பிரேயர் பண்ணலாம்னா முடியாது. சாத்தான் எப்படிடா உள்ள பூர்லான்னு தான் இருக்கிறான். அது இந்த கடைசி காலம், அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. காலம் செல்லாது, நமக்கு எல்லாமே தெரியுது. அந்தி கிறிஸ்தன் கைகள்ல எல்லாம் நெட்வொர்க் போட்டாச்சு, எல்லாம் இமெயில், எல்லாம் எலக்ட்ரிக்கல் மெயில் சிஸ்டம், பேங்கிங்ல இருந்து எல்லாமே. ஆதார் கார்டு மெயின், துடுப்புச்சீட்டு, ஆதார் கார்டு. இது எப்போ அந்தி கிறிஸ்து கையில போகுதோ முடிஞ்சுது. போறதுக்கு ரொம்ப நாள் இல்ல. எல்லாரும் லிங்க் ஆயாச்சு, எல்லா விதத்துலயும் லிங்க் ஆயாச்சு.
இனி கொடுக்கவும் வாங்கவும் முடியாத காலம் வரப்போகுது. நம்ம தேவனிடத்துல ஸ்ட்ராங்கா அவருடைய கைப்பிடியில இல்லைன்னா, அவர் கைவிட்டார்னா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அந்த கைப்பிடிக்குள்ளாக நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் என்னுடைய செய்தி. ஜெபிப்போம்.